அஸ்ஸலாமு அலைக்கும். வருகின்ற அக்டோபர் மற்றும் டிசம்பரில் உம்ராஹ் பயணம் செய்ய தனியாகவோ குழுவாகவோ விரும்புகிறீர்களா? இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அல் பத்தாஹ் ஹஜ் சர்வீஸை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரிய பல்லாக்க டிவி நேயர் பெருமக்களே, சிறப்பான சர்தார் நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கையான பிறந்த நாளை பொதிந்திருக்கக்கூடிய உன்னதமான ரபியுல் அவ்வல், வசந்தத்தினுடைய அழகான வாசனைகள் கமழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில், இந்த உயர்மிகு பாக்கியம் மிகுந்த இந்த நல்ல நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பேசுவதால் அவர்கள் புகழடைவார்கள் என்று நினைத்து விடாதீர்கள். ஏற்கனவே புகழின் உச்சாணியில் இருப்பவர்கள், புகழோடே தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற அந்த வார்த்தை இருக்கிறது. அதற்கு முன்னிறுத்தப்பட வேண்டிய முழு முகவரி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன ஹாமிதுன் அன மஹமூதுன், நான் புகழுபவன் புகழப்பட்டவன் என்று சொல்வார்கள். ஆம், முடிந்து விட்டதா புகழ்? உலகம் உள்ளளவும் புகழ் இருந்து கொண்டே இருக்கும். இல்லை இல்லை, நாளை மறுமையிலும் அதைவிட மகத்தானதாக மிளிர்ந்து கொண்டே இருக்கும். அந்த தூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த தகப்பனார், அருள் நிறைந்த பெருமகனார், சங்கைக்குரிய உத்தமர் செய்தனா அப்துல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹு, செய்தத்தினா ஆமினா ரதியல்லாஹு அன்ஹா, அந்த உயர்மிகு தம்பதியினுடைய உன்னதமான பெருமகனாராக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 570 ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி பிறக்கிறார்கள். புனிதமான ரபியுல் அவ்வல் பிறை 12 முஹம்மத் என்கின்ற முத்தான நாமம் மிளிர்கிறது. யாருக்கும் சூட்டப்படாத பெயர். அவர்களோடு சேர்ந்தவைகள் எல்லாம் புகழ் ஜொலிக்கும். லிவாவுல் ஹம்து, புகழ் கொடி நாளை மறுமையில் அவர்களுக்கு வழங்கப்படும். அவர்களை புகழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் ஹம்மாதீன் என்கின்ற மகத்தான பெயரையும் பட்டத்தையும் வழங்குவானே. அவர்களோடு சேர்ந்த அனைத்தும் மனமானது. ஏன் தெரியுமா? பரிசுத்தமான பாரம்பரியம். அல்லாஹ் சொல்லுவான், வதகல்லுபுக ஃபிஸ்ஸாஜிதீன், சுஜூது செய்கிற கூட்டத்திலிருந்து கொண்டு வந்தோம் என்று. சாஷ்டாங்கம் செய்யக்கூடிய கூட்டம். அப்படியானால் அல்லாஹுவிற்கு வழிபட்ட அருள் நிறைந்த கூட்டத்திலேயே வந்தவர்கள். அவர்களே சொல்லுவார்கள், அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுவார்கள், ஹரஜ்து மின் நிகாஹின், நான் நிகாஹின் மூலம் சீரான தொடர்பின் மூலம் பிறந்தவன், ஒலம் அஹ்ருஜு மின் சிஃபாஹின், தவறான தொடர்பில் பிறந்தவன் அல்ல. சொல்லிட்டு சொல்லுவாங்க, இந்த பாரம்பரியம் எங்கிருந்து வருது தெரியுமா? மில்லதுன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்டிருந்து ஹத்தன் தகைத்து இலா அபீ வ உம்மி, என் தாய் தகப்பருக்கு வந்து சேரும் வரைக்கும் அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற பாரம்பரியம் என்பார்கள். உங்களில் மிகச்சிறந்த வம்சத்திற்கு சொந்தக்காரன், உங்களில் மிகச்சிறந்த பெற்றோரை பெற்றவன் என்பார்கள். இடைச்செய்தி, அந்த உயர்ந்த பெற்றோர்களை தான் எத்தனை நபர்கள் ஹதீஸினுடைய தரம் புரியாமல், அதை உள்வாங்கக்கூடிய தகுதி இல்லாமல், அவர்களும் அல்லாஹ் பாதுகாப்பானாக அப்படி சொல்கிறார்கள் என்று சொல்லி காட்டுவதில் கூட நமது நாக்குகள் அதை சொல்ல உச்சரிக்க பயம் கொள்கிறது. எனவே அவர்கள் சொல்வதற்கு எதிர்ப்பதத்தை நான் சொல்கிறேன், யதார்த்த பதத்தை சொல்கிறேன். அந்த அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆமினா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் சொர்க்கத்தின் சுகந்த மலர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய பெருமக்களே, உயர்த்தப்பட்டது உத்தமரின் புகழ். அல்லாஹ் சொல்கிறான், வரஃபஅனா லக திக்ரக் என்கிறான். உங்கள் புகழை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதற்கு பின்பு யார் அவர்களின் புகழை உயர்த்த வேண்டும்? தேவைப்பட்டால் அந்த புகழில் நம்மை இணைத்து கொள்ள, சேர்ந்து கொள்ள வேண்டுமானால் செய்யலாம். நன்றாக யோசித்து பாருங்கள். உலகத்திலே கிட்டத்தட்ட 4.5 லட்சம் பள்ளிவாசல்கள் இருப்பதாய் ஒரு கணிப்பீடு சொல்கிறது. உலகத்தில் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் பள்ளிகள் இருப்பதாய் கணிப்பீடு சொல்கிறது. 5 நேர தொழுகைக்கும் அங்கு அதான்கள் அஃபீஷியலாக உச்சரிக்கப்படுகிறது.
இதில் போக நம்ம தனியாக தொழுகும் போது சொல்கிற பாங்கெல்லாம் வேற. அஃபீஷியலாக எல்லா பள்ளியிலையும் சொல்லக்கூடிய பாங்கு, அதில் ஒவ்வொரு அதானிலும் 2 முறைகள் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது. அந்த திருநாமம் ஜொலித்து கொண்டிருக்கிறது. ஆம், ஒரு நாளைக்கு இந்த கணக்கின் அடிப்படையில் அதானில் மாத்திரம் ஒரு பள்ளியில் 10 முறைகள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருநாமம் உலகம் முழுக்க உச்சரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு நாளைக்கு 10 முறை. ஒரு நாளைக்கு கூட்டி பார்த்தால் கிட்டத்தட்ட 4,50,00,000 தடவைகள் உச்சரிக்கப்படுகிறது. இப்படி உலகத்தில் எந்த சமுதாய தலைவருக்கும் உண்டா உச்சரிக்கப்படக்கூடிய பெயர்கள்? காசு கொடுத்தல்லவா வாழ்க என்று சொல்ல கூட்டி வர வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆனால் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக தன்னையே இழந்தவர்கள் இல்லையா அந்த உயர்ந்த முஸ்லிம்கள்? நன்றாக யோசிக்க வேண்டும். அருள் நிறைந்த பெருமக்களே, மைக்கேல் ஹார்ட் சொல்வார், 100 நபர்களை பட்டியலிடுவதற்கு அவர் மிகுந்த கட்டளைகளை அவருக்குள்ளால் பிறப்பித்து கொண்டார். எல்லா துறைகளிலும் அவர் சாதனையாளராக மிளிர வேண்டும். அப்படிப்பட்ட ஒப்பற்ற சான்றிதழில் முதல் நபராக முன்னிறுத்தினார் 100 நபர்களில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.